வெஜைனல் டைட்டனிங் ப்ரொசீஜர் அதை பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போது வெஜைனா ஒரு சிலருக்கு நார்மல் டெலிவரிக்கு அப்புறம் அது ஒரு குழந்தை பிறப்பாக இருக்கலாம், 2 குழந்தை பிறப்பாக இருக்கலாம். அதுக்கப்புறம் வெஜைனா லூஸ் ஆகி போயிடும். அதாவது இது நம்ம டெலிவரி இல்லாமலே கூட ஒரு சிலருக்கு வெஜைனா லூஸ் ஆகலாம். இப்போ எப்படி நம்மளுக்கு குழந்தை பிறப்புக்கு அப்புறம் நம்மளுக்கு பிரஸ்ட் சேக் ஆகுது, இல்லை அப்டமன் சேக் ஆகுது, அதே மாதிரி தான் நம்மளோட வெஜைனால இருக்கிற ஸ்கின் லூஸ் ஆகி போகிறது தான் வெஜைனல் லூஸ்னஸ்ன்னு சொல்கிறோம். இது மெயினாக பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்கும்போது அதனோட தலை ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த தலை வெளியில் வரும்போது நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அந்த மாதிரி எபிசாட்டமின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த வெஜினல் அவுட்லெட்டில் ஒரு சின்ன கட் கொடுத்து தான் நம்ம மெயினாக ஃபஸ்ட்டு டெலிவரியில் தான் இதை பண்ணுவாங்க. ஏன்னா செகண்ட் டெலிவரிக்கு ஈஸியாக வெஜைனா பேபியோட ஹெட்டை அலோவ் பண்ணிடும். பட் ஃபஸ்ட்டு டெலிவரி அப்போ ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த வெஜைனல் அவுட்லெட் ரொம்ப டைட்டாக இருக்கும். அந்த பேபியோட ஹெட்டு வெளியில் வரதுக்காக ஒரு சின்ன கட் கொடுப்பாங்க அந்த வெஜினல் அவுட்லெட்டில். அதுக்கு பேர் எபிசியாட்டமின்னு சொல்லுவாங்க. கட் கொடுத்து பேபியை டெலிவரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை சூச்சர் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் இதை சூச்சர் பண்ணும்போது சரியாக சூச்சர் பண்ணாமல் விட்டுட்டாலும் இந்த மாதிரி வெஜினல் லூஸ்னஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி டாக்டர், இதனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பண்ணுறப்போ அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது ஃபீமேல்ஸுக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்ட்னர்ஸும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, உன்னோட வெஜைனா ரொம்ப லூஸாக இருக்குது, ரொம்ப நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீமேல் பார்ட்னர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இது நம்ம வெஜினல் டைட்டனிங் ப்ரொசீஜர் மூலமாக இந்த ப்ராப்ளத்தை நம்ம கரெக்ட் பண்ணலாம். இது டே கேர் ப்ரொசீஜர். அனஸ்தீஷியா கொடுத்து தான் நம்ம இதை சரி பண்ணணும். சர்ஜரியில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெஜினல் அவுட்லெட் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிறத அசஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சர்க்கம்பரன்ஸை குறைக்கிற மாதிரி மியூகோசல் எக்ஸிஷன் மார்க் பண்ணிவிட்டு மியூகோசல் எக்ஸிஷனும் பண்ணிவிட்டு அடிஷ்னலாக அதுக்கு கீழே இருக்கிற மசில் லேயரையும் டைட் பண்ணுவோம். அந்த மாதிரி டைட் பண்ணும்போது வெஜினல் சர்க்கம்பரன்ஸ் குறையும். அப்போ அவங்களுக்கு வெஜைனா ரொம்ப டைட்டாக ஃபீல் ஆகும். போஸ்ட் ஆப்ரேட்டிவாக பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு தடவை டாய்லெட் போகும்போதும் அதை அந்த ஏரியாவை சர்ஜரி பண்ண ஏரியாவை நல்லா வாஷ் பண்ணி க்ளீனாக வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் ஒரு 2 மந்த்ஸுக்கு அவாய்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இடம் நல்ல ஹீல் ஆகி ஸ்ட்ராங்காக அந்த ஸ்கார் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது எந்த ப்ராப்ளமும் கொடுக்காது. இப்போ உங்களுக்கு வெஜினல் லூஸ்னஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா பக்கத்தில் ஒரு காஸ்மெட்டிக் சர்ஜனை போய் பார்த்து நீங்கள் இதை கரெக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஆல்.